வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th சாப்டரோட கண்டினியூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ யாராவது பார்க்கலாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ illustration 13 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரசாந்த் அண்ட் நிசா ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் த ரேஷியோ 3:2. தே அட்மிட் ரம்யா ஆஸ் அ நியூ பார்ட்னர். பிரசாந்த் சரண்டர் 2/5 ஆஃப் ஷேர். நிசா சரண்டர் 2/5 ஆஃப் ஷேர். 2/5 ஆஃப் இயர் ஷேர் இன் ஃபேவர் ஆஃப் ரம்யா. அதாவது வந்துட்டு பிரசாந்தும் நிஷாவும் என்ன பண்ணியிருக்காங்க, பார்ட்னராக இருக்காங்க. ரம்யாவை பார்ட்னராக சேர்க்குறாங்க. சரிங்களா? அப்படி புதுசாக ஒரு பார்ட்னர் வரும்போது ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஷேர் கொடுப்பாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு என்ன வேர்ட் இருக்குது, சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரண்டர் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஓகே. இப்போ வந்துட்டு பிரசாந்த் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, 2/5 ஷேர் சரண்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் நிஷாவும் 2/5 ஷேர் சரண்டர் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களோட ஓல்டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2. அதுதான் ஓல்டு ரேஷியோ. அதை வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ணால் 3/5 2/5 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே. இப்போ ஷேர் சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓல்டு ஷேர் இன்டூ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். அந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற இந்த 2/5 தான் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஸோ பிரசாந்துக்கு கண்டுபிடிக்கும் போது ஓல்டு ஷேர் பார்த்தீங்கன்னா 3/5 இன்டூ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு 2/5. அதே மாதிரி நிஷாக்கு 2/5 இன்டூ 2/5. ஸோ 3 2s are 6, 5 5s are 25. ஸோ அந்த கால்குலேஷனில் போட்டுக்கலாம். 2 2s are 4, 5 5s are 25. ஸோ அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்ன, 6:4 அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்துட்டு இன்னும் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா 3:2 அப்படிங்கிறது நமக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? நம்ம ஆனால் 6:4ங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து போட்டுக்கலாம். ஓகே. தென் நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும். நியூ ஷேரோட ஃபார்முலா என்ன, ஓல்டு ஷேர் மைனஸ் சாக்ரிஃபைஸ்டு. ஸோ ஃபார்முலாஸை மறந்துடாதீங்க. அப்போ ஓல்டு ஷேர் என்ன, நமக்கு 3/5 அப்படிங்கிறது தெரியும். சாக்ரிஃபைஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் 6/25. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இங்கேயும் 25 ஆகிறதுக்காக 5 கூட என்ன பண்ணுறேன், நான் மல்டிபிள் பண்ணுறேன். அதே மாதிரி மேலேயும் 5 கூட மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ மேலே 5 கூட மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ, 15. 15 - 6 9, 9/25. ஓகே. கீழே ரெண்டுமே 25 இருக்கனால காமனாக நம்ம போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம், அடுத்த ஆளுக்கு பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், 2/5 இன்ட்டு 2/5 - 4/25. அப்போது 5 கூட மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும், கீழே எனக்கு 25 கிடைக்கும். ஸோ மேலே 2 கூட 5 கூட மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 5 2s are 10. 10ல் 4 போச்சு அப்படின்னா 6. அப்போ 6/25. ஸோ இது வந்துட்டு நியூ ஷேர் கண்டுபிடிச்சாச்சு. தென் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட ஷேர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரம்யாவோட ஷேர் எப்படி கண்டுபிடிக்கிறோம், 6/25 + 4/25. அவங்க 2 பேர்த்தோட சாக்ரிஃபைஸை கூட்டணும் அப்படின்னா ரம்யாவோட ஷேர் கிடச்சிடும். அப்போ எவ்வளோ, 6 + 4 வந்துட்டு எவ்வளோ, 10. அப்போ 10/25. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9/25, 6/25, 10/25. தட் இஸ் 9:6:10 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்குது. அவ்வளோதான். ஸோ இங்கே வந்துட்டு ப்ரொபோர்ஷன், அதாவது சரண்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், சாக்ரிஃபைஸை மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓல்டு ஷேர் மைனஸ் சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிச்சி நியூ ஷேர் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இதான் வந்துட்டு 13வது கணக்கு. இது வந்து 12வது கணக்கு மாதிரியே தான். சரிங்களா? அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா illustration 14 பார்க்க போகிறோம். illustration 14 என்ன கொஸ்டின் அப்படின்னா வந்துட்டு, ரமேஷ் அண்ட் ராஜு ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ ஆஃப் 2:1. தே அட்மிட் ராஜன் இன்டூ பார்ட்னர்ஷிப் வித் 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். அதாவது வந்துட்டு ரமேஷும் ராஜுவும் பார்ட்னராக இருக்காங்க. இதில் வந்துட்டு யார் அட்மிட் பண்ணுறாங்க, ராஜனை அட்மிட் பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ராஃபிட்டில், 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜன் அக்வயர்ட் த ஷேர் ஃப்ரம் ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் த ரேஷியோ 3:2. ராஜன் என்ன பண்ணிட்டாராமா, ஓல்டு பார்ட்னர்ஸ்லேருந்து 3:2 அப்படிங்கிற அந்த ரேஷியோக்கான ஷேரை வந்துட்டு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கொஷின்னா, கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு தென் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ ராஜனோட ஷேர் எவ்வளோ, 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓல்டு ஷேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2:1. அதை ஷேராக கன்வெர்ட் பண்ணால் 2/3 1/3 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது என்ன ப்ரொபோர்ஷனில் வந்துட்டு ராஜன் வாங்கினார் அப்படின்னா 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் வாங்கினார். தட் இஸ் 3/5 2/5 அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஷேர் சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நியூ பார்ட்னர் ஷேர் இன்டூ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். அப்போ நியூ பார்ட்னர் ஷேர் எவ்வளோ, 1/4 தான் நியூ பார்ட்னரோடைய ஷேர். அப்போ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸுங்கிறது 3:2ங்கிறதான் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். இதை மல்டிபிள் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், சாக்ரிஃபைஸிங் கிடச்சிடும்.
ஸோ இங்கே பண்ணியிருக்காங்க 1/4 இன்ட்டு 3/5 அப்படின்னா 3/20, தென் 1/4 இன்ட்டு 2/5 அப்படின்னா 2/20. அப்போது 3:2 அப்படிங்கிறது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும். நியூ ஷேர் ரொம்பவே ஈஸி. ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. ஸோ ஓல்டு ஷேர் என்ன? 2/3 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு வந்துட்டு 3/20 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மேலே. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ 20 வந்துட்டு இது கூட மல்டிபிள் பண்ணுறாங்க, 3 இது கூட மல்டிபிள் பண்ணுறாங்க. தென் 3 × 20ங்கிறது காமனாக 60 கீழே போட்டுக்கிறாங்க. 20 மேலே மல்டிபிள் பண்ணால் 40, 3 × 3 9. அப்போ 40ல் 9 போச்சுன்னா 31/60 அப்படின்னு போட்டுறாங்க. அதே மாதிரி தான் ராஜுக்கும் என்ன பண்ணுறாங்க? 3 × 20 60, 20 மேலே 1 கூட மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க, 3 வந்து 2 கூட மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க. அப்போ 20 - 6 வந்துட்டு 14/60. ராஜனோட ஷேர் எவ்வளோ? 1/4. இவங்க ரெண்டு பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா கீழே 60 அப்படின்னு இருக்குது டினாமினேட்டர். ஸோ அப்போ ராஜனுக்கும் நம்ம 60 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 15ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 1/4 இன்ட்டு 15/50 அப்படின்னா 15/60. அப்போ அவங்களோட ரேஷியோ என்ன? 31/60 = 14/60 = 15/60. தட் இஸ் 31:14 15 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்குது. அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு 13th சம்மில். இது வந்து 14th சம். ஓகே, அடுத்து 15th சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 15th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? மகேஷ் அண்ட் தனுஷ் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 2:1. அருண் இஸ் அட்மிட்டட் ஃபார் 1/4 ஷேர் which he acquired equally from both மகேஷ் அண்ட் தனுஷ். 14th சம் மாதிரியே தான். அவரோட ஷேர் ப்ராஃபிட் எவ்வளோ? 1/4. ஆனால் வந்துட்டு அதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 3:2 அப்படிங்கிறதுல வந்துட்டு என்ன பண்ணார்? அவர் வந்துட்டு ஷேரை வாங்கிட்டார். இதில் ஈக்குவலி அப்படின்னா 1:1. கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஈக்குவலி அப்படின்னாலே 1:1 தான் நம்ம போடணும். அது வந்துட்டு நமக்கு ரூல்ஸ். ஓகே, இதில் என்ன பண்ணணும்? கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ இப்போ வந்துட்டு அருணோட ஷேர் எவ்வளோ? 1/4 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ப்ரொபோர்ஷன் வந்துட்டு 1:1. அதுதான் ஈக்குவலி. அப்போ 1:1 தட் இஸ் 1/2 அப்படிங்கிறது போகிறோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? நம்ம ஷேர் சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிக்கணும். அது உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா. நியூ பார்ட்னர் ஷேர் இன்டூ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. நியூ பார்ட்னர் ஷேர் வந்துட்டு 1/4, ப்ரொபோர்ஷன் என்ன? 1/2. ஸோ இப்போ 1/4 × 1/2னா மகேஷ்க்கு 1/8, தனுஷ்க்கு 1/8. அப்போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1:1. சரிங்களா? அப்போ ஷேராக கன்வெர்ட் பண்ணால் 1/8 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? நியூ கண்டுபிடிக்கணும். நியூக்கு எப்பயுமே ஃபார்முலா ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஸோ ஓல்டு ஷேர் வந்துட்டு நமக்கு தெரியும் 2:1 அப்படிங்கிறது. சாக்ரிஃபைஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1/8. அப்போ மகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா 2/3 - 1/8 அப்படின்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கீழே ஃபஸ்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 8 × 3 24. மேலே வந்துட்டு 8 2s are 16 நீங்கள் போட்டுக்கோங்க. 3 1s are 3 இங்கே போட்டுக்கோங்க. 16ல் 3 போச்சுன்னா 13/24. சரிங்களா? அதே மாதிரியே வந்துட்டு தனுஷ்க்கு பண்ணிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5/24. இப்போ பார்த்துட்டிங்கன்னா டினாமினேட்டர் மகேஷ்க்கும் தனுஷ்க்கும் 24 அப்படிங்கிறது இருக்குது. அருணுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 இருக்குது. அப்போ 24 மாற்றதுக்கு எது கூட மல்டிபிள் பண்ணணும்? 6 கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ 6 கூட மல்டிபிள் அண்ட் டிவைட் நீங்கள் கொடுத்துருக்க முடியும். இன் ஆர்டர் டு ஈக்குவேட் மல்டிப்ளை அண்ட் டிவைட் அருண் ஷேர் பை 6. அப்போது 1/4 × 6/6 அப்படின்னா 6/24 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13/24 = 5/24 = 6/24. தட் இஸ் 13:5:6. அதுதான் வந்துட்டு இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா when share sacrificed and proportion of share sacrificed is not given. proportion of share sacrifice கொடுக்காம எவ்வளோ ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு கொடுக்காம இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஷேர் சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நியூ பார்ட்னர் ஷேர் இன்டூ ஓல்டு ஷேர். அதுக்கப்புறம் நியூ ஷேர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓகே, இப்போ illustration 16 பார்ப்போம். illustration 16, விமல் அண்ட் ஆதி ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ 2:1. ஜெயம் இஸ் அட்மிட்டட் ஃபார் 1/4 ஷேர் in the profit. Calculate new profit sharing ratio and sacrificing ratio. ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. இப்போ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஓல்டு ஷேர் என்ன? 2:1 அப்படிங்கிறது நமக்கு ஓல்டு ஷேர். ஓகேங்களா? let the total share be 1. டோட்டல் ஷேர் எவ்வளோ? நீங்கள் 1 தான் கன்சிடர் பண்ணணும் எப்பயுமே. let the total share be 1. ஓகேங்களா? அந்த 1ல் தான் வந்துட்டு இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 1, அதாவது மொத்தம் இப்போ 100% சொல்கிறோம்னா அந்த மாதிரி ஷேர் அப்படின்னா ஒரு ஷேர் அப்படிங்கிறது let be டோட்டல் வந்து 1 தான். ஓகே, அப்போ ஜெயமோட ஷேர் எவ்வளோ? 1/4 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ரிமைனிங் ஷேர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 1 - 1/4. அப்போ 1ங்கிறது டோட்டல் ஷேர்,
ஜெயமோட ஷேர் 1/4. அப்போ 1 - 1/4 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரிமைனிங் ஷேர் கிடச்சிரும். நீங்கள் 1 - 1/4 என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்து போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 1s are 4, 4ல் 1 போச்சுன்னா 3, அப்போ 3/4 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். சரிங்களா? ஓகே, ரிமைனிங் ஷேர் கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் ஷேர் கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம், நம்ம இப்போது நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும். நியூ ஷேரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஷேர் இன்ட்டு ஓல்டு ஷேர், நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ். அப்போது 3/4 இன்ட்டு 2/3 அப்போனா 6/12, 3/4 இன்ட்டு 1/3 3/12. இதுதான் வந்துட்டு என்னது நமக்கு நியூ ஷேர் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர். ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் எவ்வளோ, 1/4 அப்படிங்கிறது. ஸோ இந்த 1/4ல் வந்துட்டு எனக்கு என்ன ஆகணும்னா 12 மாற்றுறதுக்கு 3ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 1/4 இன்ட்டு 3/3 அப்படின்னா 3/12. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6/12, 3/12, 3/12. ஸோ 2:1:1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் மேக்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஃபார்மெட் போட்டு இது இப்படி வரும், டெபிட்டில் இது வரும், கிரெடிட்டில் இது வரும். ஆனால் இது ஃபார்மெட்டில் சம்ஸாக நம்ம போடணும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க உங்களுக்கு என்ன ஆகுனா வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதில் வந்து 2:1 வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இதில் வந்துட்டு சின்ஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு, ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆர் நாட் கிவன், இட் இஸ் அஸ்யூம்டு தட் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் இன் தேர் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனும் கொடுக்கல, எவ்வளோ ஷேரும் கொடுக்கல, நியூவும் கொடுக்கல அப்படின்னா என்ன அஷ்யூம் பண்ணிக்கணுமாமா, ஓல்டு பார்ட்னருடைய ரேஷியோவை நம்ம சாக்ரிஃபைஸிங்காக அஷ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ, அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 17வது வருஷமும் அதே மாதிரி கான்செப்ட் தான் நான் சொல்லித்தரேன். Anil, Sunil and Hari are partners in the firm, sharing profit in the ratio 4:3:3. They admit Raja for 20% profit. இது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு அதை என்ன பண்ணணும், ஷேராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஈஸி. ஓகே, கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஓல்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்னது ஓல்டு, 4:3:3 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஷேராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 4/10, 3/10, 3/10 அப்படின்னு போட்டுக்குவீங்க. அவ்வளோதான். ராஜாவோட ஷேர் என்ன, 20% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 20% என்ன பண்ணலாம், 20/100 நம்ம மாற்றலாம், ஆர் 1/5 மாற்றலாம். ஸோ 20/100 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே 1 டைம், கீழே 5 டைம். ஸோ 1/5. நம்ம என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் 1/5 அப்படின்னா ராஜாவோட ஷேர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது த டோட்டல் ஷேர் எவ்வளோ, எப்பயுமே 1 தான். லெட் த டோட்டல் ஷேர் பி 1. ஸோ 1லேருந்து அந்த 1/5 நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் ஷேர் நமக்கு கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் 1 - 1/5. அப்போது 5 1s are 5, 5 - 1 4. அப்போ 4/5 தான் வந்துட்டு என்னது நமக்கு ரிமைனிங் ஷேர். ஸோ 5 1s are 5, 5 - 1 வந்துட்டு 4, 4/5 தான் நமக்கு ரிமைனிங் ஷேர். ஸோ ரிமைனிங் ஷேரை ஓல்டு ஷேர் கூட மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், நியூ ஷேர் கிடச்சிரும். ஸோ ரிமைனிங் ஷேர் வந்துட்டு 4/5. தென் அனில், சுனில், ஹரி அவங்க 3 பேர்த்தோடது ஓல்டு பார்த்தீங்கன்னா 4:3:3. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 16/50. சுனிலுக்கு பார்த்தீங்கன்னா 12/50. ஹரிக்கு பார்த்தீங்கன்னா 12/50. ஸோ கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ கீழே என்ன இருக்குது, 50 இருக்குது. பட் ராஜாக்கு மட்டும் 5 இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், 10ஆல் நான் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போது 10/50 அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16/50, 12/50, 12/50, 10/50. தட் இஸ் 8:6:6:6:5. இது எப்படி ஷார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வந்துட்டு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன், எல்லாமே 2 டேபிள்ஸில் போகும். இது 8, இது 6, தென் 5 இப்படியே போட்டிருக்குங்க. அவ்வளோதான். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:3:3ங்கிறது நமக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ இந்த சம்மில் நமக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல, ஓப்பனிங் நியூவும் கொடுக்கல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் சாக்ரிஃபைஸும் கொடுக்கல, ப்ரொப்போர்ஷனும் கொடுக்கல. அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்ம எதை அஷ்யூம் பண்ணிக்கணும், ஓல்டு ஷேரவே சாக்ரிஃபைசிங்காக அஷ்யூம் பண்ணி போட்டுக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? இதோட என்ன ஆகுதுன்னா நமக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படிங்கிறது முடியுது. ஸோ இதில் வந்துட்டு 17 இல்லஸ்ட்ரேஷன் 17 வரையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு லைக் மேக்ஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து சம்ஸ் போட்டு பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ புரிகிற மாதிரி இருக்கும், பட் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். 4-5 சம் போட்டு பாருங்கள். எக்ஸி சம்ஸும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த கான்செப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் குட்வில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.